நம்ம ஹோம்மேட் ஹெல்த்தி மிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு ரசப்பொடிய வச்சு ரொம்ப சிம்பிளா ரசம் எப்படி வைக்கிறதுன்றத நான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அந்த பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய இதுலயே கிள்ளி சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்ததும் ஒரு 5 பல்லு பூண்டை இடிச்சு இதோடவே சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நான் இதை வதக்கி கொடுக்குறேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியுமே இதுல சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததும் இதுக்கு ஏத்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன். இந்த தக்காளி இந்த மசாலாவோட நல்லா வேகணும். நல்லா தொக்கு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப இது வெந்ததும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிய கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட நான் சேர்க்கிறேன். இப்ப சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணிய சேர்த்துட்டு, புளிப்பு, உப்பு மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ இது நல்லா நொரக்கட்டி வரணும். இப்போ நொரக்கட்டி வரும்போது ஒரு 3 டீஸ்பூன் ரசப்பொடிய நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா மிக்ஸிங் குடுத்துக்கிறேன். இப்ப நல்லா இத மிக்ஸிங் பண்ணியாச்சு. பாருங்க ஃபர்ஸ்ட்டு இருந்த ரசத்துக்கும், இப்ப இருக்கிற ரசத்துக்குமே நெறைய வித்தியாசம் தெரியும். ஏன்னா, இந்த ரசப்பொடியில மஞ்சள் பொடி, பெருங்காயம், மிளகு, சீரகம் எல்லாமே இருக்கு. தனிப்பட்ட முறையில நம்ம எதையுமே சேர்க்கல. இப்ப இத நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஒரே ஒரு கொதி வர வச்சுட்டு, மேல கொஞ்சமா கொத்தமல்லிய தூவி இறக்கிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.